சவேரியா தேவாலயில் இருக்கிறோம். இந்த தேவாலயத்திற்கு சரியாக 10 மணியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இங்கே திருப்பலியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்களே பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அந்த கிறிஸ்துவ சார்ந்த திருப்பலிகள் நடைபெறுகிறது. ஏராளமான கிறிஸ்துவ பாடல்கள் தொடர்ந்து பாடப்பட்டு தற்போது அந்த திருப்பலி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கிறிஸ்துவ பண்டிகையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த கிறிஸ்துவத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கூட இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கலாம், இது எவ்வாறு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறாங்க கேட்கலாம். வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகை பிறந்திருக்கு, இது எப்படிதான் கொண்டாடுவீங்க, அதை பத்தி உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் கடவுளோட பிறப்பு பத்தி ஒரு வருஷம் கொண்டாடுறது தான். அது எப்போது என்னைக்கு இருந்தாலும் ஒரு புத்துணர்ச்சியோட அந்த கிறிஸ்துமஸ் குடில் வைக்கிறது, கிறிஸ்துமஸ் மரம், ஸ்டார் போடுறது, பல்பு வச்சு இது பண்றது, கேக் கட் பண்றது, எல்லாருக்கும் ஷேர் பண்றது, ஒரு சமத்துவம் உள்ள செலிப்ரேட் தான் இது. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ஒரு சந்தோஷத்தை, ஒரு நல்ல உறவை வளர்க்கறதுக்கான ஒரு விழாவா தான் நான் கிறிஸ்துமஸ் விழாவா பாக்குறேன். நல்லா நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு குட் மெசேஜ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டமா இருக்கிறதுனால வெளியில அந்த குளிரோட நான் கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு அனுபவமா எடுத்துட்டு இருக்கேன். பார்த்திருக்கலாம், அந்த கடுமையான குளிர் இந்த பகுதியில் நிலை வருகிறது. இருப்பினும் தேவாலயங்கள் முழுமையாக நிரம்பியதன் காரணமாக தேவாலயங்களின் வெளிப்பகுதியில் இருக்கல் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் மட்டும் செய்யப்பட்டிருந்தது. அந்த பகுதியிலும் ஏராளமான பொதுமக்கள் அமர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ பண்டிகை என்பது அனைத்து விதமான